இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராம்ஸ்கேட்டில் யூகேவோட கோஸ்டல் சைடு ஏரியா. இங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும், இப்போ வெயில் வந்து 42 41 அந்த அளவு கொதிநிலையில் இருக்குங்க. ஸோ நாங்கள் இப்போ கோஸ்டல் ஏரியாவுக்கு தான் கிட்ட வந்துருக்கிறோம். ஒரு கிட்ட கென்டர்பரியில் இந்த இடம் வந்து இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யூரோப்லேயும் சரி யூகேலேயும் சரி வெயில் எல்லாம் 41 42 டிகிரி கிட்ட போய் கொண்டிருக்கு. ஸோ இந்த வெயிலில் பீச் சைட் போனோம்னா ரொம்ப நல்லா இருக்குமெண்டு நாங்கள் இந்த இதில் வந்து பீச் சைட்டை நோக்கி போகிறோம். ஒரு தம்பியாளோட தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவருக்காண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 5 மினிட் ஆகிட்டு அது இப்போ வாரன்னு சொல்லியிருக்கிறேன். லெட்ஸ் வெயிட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவரோட தான் நாங்கள் கென்டர்பரி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம், பீச் சைட் எல்லாம். ஸோ பார்ப்போம். தண்ணி வாங்க போகலாம்ன்றது ஃபியூல் ஸ்டேஷனுக்கு போனது. தண்ணி எவ்வளோடா இது? எவ்வளோ? 99. இதான் சீப்பான வாட்டர் பாட்டில் இருக்கிறதுலே சீப்பான வாட்டர் பாட்டில் தான் ஆள் பார்த்து பொறுக்கி வாங்கிட்டு வந்துருக்கு. அப்போ நாங்கள் தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ பீச் சைட்டுக்கு போக போகிறோம். பீச்சுக்கு போனால் தான் இப்போ என்ன மாதிரி இல்லாமல் எத்தனை சனம் எவ்வளோ சனம் வந்திருக்குன்ட்டு பார்க்க தெரியும். குளிக்கலாமா இல்லை அப்படியே பார்த்துட்டு வர போகிறோமான்னு போய் பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ பிரைட்டன் பீச்சுக்கு போக போகிறோம். ராம்ஸ்கேட் பிரைட்டன்லேயே இருக்கிறேன் இன்னும். நான் முதல்ல நான் பிரைட்டனில் 1.5 இயர் இருந்தேன். ஸோ அதால் இன்னும் பிரைட்டன் ஞாபகமே இருந்தோன்றிருக்கு. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும், நிறைய கப்பல்கள் யாட்டுகள்லாம் நிற்கும். கொஞ்சம் ரிச்சான ஆட்கள் யாட்டுகள் அதெல்லாம் வாங்கி விட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ தான் இந்த யாட் வெள்ளக்காராக்கள் பணக்காராக்கள் வந்து அப்படியே யாட்டெல்லாம் வாங்கி விட்டுருப்பாங்க. நிறைய போட்டுகள் வாங்கி விட்டு ஒரு நாளைக்கு போட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நிற்குது. அதான் மாறி போன மாதிரி தெரியல. அந்த நிறைய பேருக்கு போட் வாங்கணுன்ற ஆசை இருக்குது. அதை பார்த்தா வீடியோக்கள் நிறைய பேர் போடுவாங்க. நைட் டைம்லேயோ இல்லாட்டி டே டைம்லேயோ போய் ஃபுல் ஃபன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பொழுது சாத்தியம் மட்டும் தான் தெரியல. என்னது? எது? சீகிளா? சீகிள் பார்க்க போகிறேன். சீகிள் வரைக்க அந்த ஹோட்டல்லாண்ட இருந்தேன் வந்துட்டு. அப்போக்கெல்லாம் அந்த அதில் இருக்குது ரோயல் ஓக் ஹோட்டல் உண்டு. ஆமாம், அதெல்லாம் இருந்தேன். அதில் வந்து ஒரு கிழமைக்கு வந்து கிட்டத்தட்ட 600 பவுண்ட்ஸ் எடுத்தோம் எனக்கு அந்த ஹோட்டலில் இருக்கிறதுக்கு. ஆமாம், ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு கிழமைக்கு வந்து 600 பவுண்ட்ஸ் அப்போ எடுத்தோம். அது வின்டர் டைமில் 600 பவுண்ட்ஸ் எடுத்தோம். இப்போ சம்மர் டைம்ன்றபடியே இல்லை நான் தான் இப்போ இப்படி ஹோட்டல் எல்லாம் இப்போ சம்மர் டைம்ண்டா அவனா கொண்டு தரானே ஃப்ரீயாக மசிற ஃப்ரீயாக தான் தந்தான் அப்புறம் என்ன இதில் அவன். ஆமாம், ஃப்ரீ தான். ரோட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் தானே, இங்கே சும்மாலாம் விற்கல அது. ஆமாம், பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியே போகுதுள்ள போகிறது கொஞ்சம் டஃப் தான். ஓனை பிடிங்கிட்டு போகிறாங்களோ தெரியல, பார்ப்போம். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வேண்டாம், இங்கே ஓனுகளை எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அவதானமாக இருந்தவன்னா தான் ஃபோன் தப்பும். இல்லாட்டி ஃபோனை எல்லாம் பிடிங்கிட்டு அப்படியே விட வேண்டியனவங்க. நேற்று வந்து நாங்கள் பின்னேறம் இந்த பீச்சுக்கு. கட் பண்ணிட்டீங்க தானே? இல்லை, நேற்று வந்து நான் பின்ன இந்த பீச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு சட்டியான வெயில். 6 மணிக்கே சட்டியான வெயிலாக தான் இருந்தது ஊர்லேண்டா. 6 மணிக்கெல்லாம் ஆமாம், ஊர்லேண்டா இப்போ 6 மணிக்கே ஃபுல்லாக இருட்டிடும். இது இங்கே 8:30 தான் ஃபுல்லாக இருட்டினது. அது வரைக்கும் வெயிலாக தான் இருந்தது. வைக்கப்படுறேன். என்ன இதெல்லாம்? என்ன கேக்கு எல்லாம்? இதெல்லாம்
தான் பீச். இதெல்லாம் பீச்சுக்கு போகிறது. இது ஒரு பெரிய ஹோட்டல் உண்டு, ராயல் பவிலியன், விக்டோரியா பவிலியன் என்று ஒரு பெரிய ஹோட்டல். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500-600 பவுண்ட்ஸ் எடுப்பாங்க இதில் தங்குறதுக்கு. போமா ஐஸ்கிரீம் கோனர். அதெல்லாம் நேரம் நடந்து போய் பார்க்கல ஒரு நாள். ஆ அப்படியே உட்காந்துருக்கேன். பாடா நேரம் வீடியோ எடுக்கல நான் ஒன்று. நீ முன்னால் போனால் நீ வீடியோவில் தெரிஞ்சிருவேன். அப்படி முன்னாடி போனால் தெரிஞ்சுவேன். ஆமாம், பின்னால் போனால் தெரிஞ்சிருவேன், முன்னால் போனால் தெரிய மாட்டேன். ஓ பின்னாடி தான் நான் முன்னாடியே ரைட். இதான் பீச். இல்லை கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. அவ்வளோத்துக்கு வெயில் தானே, நான் அவ்வளோத்துக்கு இல்லை. இல்லை அதில் என்ன செய்யணும், போட் எதுவும் கொண்டு வந்து அதில் ஆக்கில் ஏற்றிட்டு போகிறோம். படகு ஷிப் எதுவும் கொண்டு வந்து சின்ன ரூமா பாருங்க. ஓ ஆள் ஏற்றுதா கொஞ்சம் வச்சு அடிக்கிறாங்க. வெயில் அடி கஷ்டம் தானே. இப்போ நேற்றெல்லாம் நல்ல வெயில். 6 மணி நேற்று நாங்கள் நினச்சது 6 மணிக்கு ஓகே. இன்றைக்கு நல்லா 2 மணி மூலம் நல்லா வெயிலாக இருக்கும். வந்து குளிக்கலாம்னு நினச்சது, ஆனால் கிளச்சி போச்சு. மார்க்கெட் பீச்சில் தண்ணி கீழே போயிட்டு ரொம்ப இங்கேயும் தானே, இங்கே நல்லா தண்ணி கீழே போயிட்டாங்க. அதில் பாசியெல்லாம் தெரியுது. இது பரவாயில்ல. You're right. You going for fishing? Oh, all right. Okay. I got fish in my. சின்னது வாங்கிட்டு இருக்கலாம் போல. இது சின்ன தானே, தண்ணி விடாக்குது இல்லையா உனக்கு? ட்ரிங்க்ஸ் இருக்காங்க தான் பார்த்தேன். ட்ரிங்க்ஸ் சரி விட இந்த வெயிலுக்கு நல்ல இது தானே. அதில் ஒரு போட் ஒன்று வச்சுருந்தாங்களா, அது கிட்ட நான் அங்கே பக்கத்தில் நடந்து போனேன். அதில் போட்டுக்குள்ளே முயலெல்லாம் வச்சு வளர்த்தவங்க. முயல், பூனை, நாய் எல்லாம் வச்சு வளர்த்தவங்க. ஒரு ஆளே வளர்ந்துட்டு இருக்கான் அதில். ஆ ஒரு திருப்பான ஒரு வயசான நான் பார்க்கல அவனை.